திருத்தணியில இருந்து சிறுவாபுரி போலாமா? போன வாரத்தை விட இந்த வாரம் பஸ் ரொம்பவே காலியா இருந்துச்சு. அப்படியே வேடிக்கையே பார்த்துக்கிட்டு தூங்கி விட்டேன். மேப்ல லொகேஷன் டியூரேஷன் பார்த்து அதுக்கு முன்னாடி அலாரம் வச்சு நான் எழுந்துட்டேன். எழுந்து பார்த்தா அவ்வளோ ரஷ். இறங்கிட்டு அங்கிருந்து நான் ஷேர் ஆட்டோ பிடிச்சி தான் கோவிலுக்கு போயிருந்தேன். லாஸ்ட் வீடியோல இந்த பஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தேன். அது ஃப்ரீ கிடையாதான், 10 ரூபாய் கொடுத்து போற மாதிரி இருக்கும். நீங்க என்ன கரெக்ட் பண்றதுனால எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான். ஏன்னா நான் வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்காம கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன் எல்லாருக்குமே. சூப்பரான விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச அக்கா ஆன்லைன் ஆஃப்லைன்ல ஆரி ஒர்க் கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்க. அதுவும் இல்லாம அவங்களே மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. ஆன்லைன்ல கத்துக்கிட்டா ஒர்க்லாம் போட முடியுமா? டவுட்லாம் படாதீங்க. இது அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் தான். அது மட்டும் இல்லாம இவங்க என்ன சர்வீஸும் எடுக்கிறாங்க. கோன்ஸ் எப்படி மிக்ஸ் பண்ணணும், எப்படி பேக் பண்ணணும் அப்படின்றதையும் கிளாஸ் கிளியரா எடுக்கிறாங்க. நீங்க அவங்களுடைய கம்ஃபர்டபுளான டைமிங்ஸ்ல அவங்க கிட்ட கிளாஸ் கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம கிளியர் நோட்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா வந்து பிராக்டிஸும் இந்த மாதிரி ஹென்னா அதெல்லாம் ஹோம் ஒர்க் மாதிரி கொடுப்பாங்க. ஆரி ஒர்க் கிளாஸஸ், ஹென்னா கிளாஸஸ் மட்டும் இல்லாம இவங்க டைலரிங் கிளாஸுமே உங்களுக்கு சூப்பரா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு கிளியரா வீடியோஸ் கிடைச்சிரும். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னே தெரியாம ஆன்லைன்ல இந்த மாதிரி நீங்க அமௌண்ட் கட்டினா ஒர்க் கிடைக்கும், ஆன்லைன் ஸ்கேம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் மத்தியில ஒரு சிஸ்டர் வந்து வீட்ல இருந்தே உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா இதை ஏன் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது? ப்ரொமோட் பண்றேன்னு நினைச்சுக்காதீங்க. உமனுக்கு உமன் தான் சப்போர்ட் பண்றேன். ஸோ இது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு. ஆஸ் யூஷுவல் மார்னிங் எதுவுமே சாப்பிடாம லைன்ல நின்னாச்சு. மாலை வந்து அழகா வாங்கியிருந்தேன். இது 80 rupees. அங்க நிறைய வெஜிடபிள்ஸும் வச்சிருந்தாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஸோ லைன்ல நின்றுட்டு போறப்ப இதை வந்து லாஸ்ட் வீடியோல நான் லோட்டஸ்ன்னு மாத்தி சொல்லியிருப்பேன். இது வந்து ரெட் லில்லி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அழகா இருந்துச்சு. குளத்துல நிறைய பேர் வாட்டர் பாட்டில் எல்லாம் குடிச்சிட்டு தூக்கி போடுறீங்க. மீன்லாம் இருக்கு. அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. யூஸ் பண்ண பிளாஸ்டிக்ஸை எதுல கரெக்டா டிஸ்போஸ் பண்ணுமோ அதுல மட்டும் டிஸ்போஸ் பண்ணுங்க. நம்ம ஒரு மாலை கொடுத்துருந்தோம், நம்மளுக்கு இன்னொரு மாலை கிடைச்சிருந்தது. ஸோ அங்க ஒருத்தவங்க போயிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட போன் கொடுத்து இந்த மாதிரி கோபுரத்து முன்னாடி நின்று போட்டோவும் வீடியோவும் எடுத்துக்கிட்டேன். நான் மட்டும் தான் இந்த வாரம் தனியா போயிருந்தேன். லாஸ்ட் வீக் தம்பி வந்திருந்தாங்க. மார்னிங்கும் சாப்பிடல, மதியமும் சாப்பிடல. ஸோ வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாமி பார்த்துட்டு ஷேர் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து பஸ் ஏறிட்டேன். நான் இந்த மாலை தான் எனக்கு கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாட்டு அவருக்கு வித்துட்டு இருந்தாங்க. 30 rupees சொல்லி நிறைய குவான்டிட்டி இருந்தது, வாங்கிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வரேன். பை.